26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மகர லக்னத்துல பிறந்த ஒருத்தங்களினுடைய பலம்னா என்ன, பலவீனம்னா என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? மகர லக்னக்காரங்க இருக்கிற இடமே தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கோவம் வந்ததுன்னா எங்கே தான் இருந்தான் இவன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். இந்த மகர லக்னக்காரங்க என்ன மாதிரியான தொழில்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும். மகர லக்னக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அது சனியின் வீடு, சர்வீஸுக்கான ஒரு அற்புதமான வீடு. மேக்ஸிமம் இவங்க வந்து உணவு சம்மந்தப்பட்ட எந்த விதமான காய்கறி, அரிசி வியாபாரம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் சூப்பராக வச்சு பண்ணலாம். இரும்பு, வண்டி வாகனம், மெஷினரிஸ் இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான தன் உடன் பிறப்புகளால் இவங்களுக்கு பெரும்பான்மையாக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். ஒருவேளை அது ஆகாத உடன்பிறப்பாக இருந்தால் நஷ்டங்கள் கூட ஏற்படலாம். சரிங்களா? நீங்கள் அண்ணன் தம்பியாக, அக்கா தங்கச்சியாக ஒன்றா போங்க வாங்க, அவங்க வீட்டுக்கு நீ அடுத்த வருஷம் சுக்கிரதசை தொடங்கிடுது, நீ பிச்சை எடுக்கிறதுனால தங்கத்தட்டில் தான் எடுப்பா அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏன்னா மகர லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி. ஆமாம், இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் சுக்கரதசை அப்படின்னு சொல்லி, எனக்கு சுக்கரதசை பெண்டலில் கழட்டுச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 8ல் போயிட்டு உத்திராட நட்சத்திரத்தில் அமர்ந்து சரியில்லாத அமைப்புகளில் போயிட்டு பாதிக்கப்படுகின்ற பொழுது தீமைகள் இருக்கும். ஏன்னா யோகதசை எல்லாருக்கும் யோகத்தை செஞ்சிருன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அமர்ற இடம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியூர் போக சொன்னீங்க, நான் அங்கே போயிட்டு தொழில் ஆரம்பித்தேன், அப்போது நாசமாக தான் போவாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிடணும். எந்த விதமான அம்பாள் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடும் இவங்களுக்கு சிறப்பு. அந்த தெய்வத்தில் சாந்த சுரூபமாக இருக்கணும் அந்த தெய்வம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. நம்முடைய லக்னம் சீரீஸ் ஒரு மிகப்பெரும் வரவேற்பை நம்ம நேயர்கள் மத்தியில் பெற்றிருக்கு. தனுஷ லக்னம் வரையும் நம்ம இதுவரையும் பார்த்துருக்கோம். இந்த பதிவில் மகர லக்னத்தில் பிறந்த ஒருத்தங்களினுடைய பலம்னா என்ன, பலவீனம்னா என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இது நான் சொல்கிறது பிரதானமாக லக்னத்துக்கு தான். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா கால் பண்ணுறவங்க சந்தேகம் கேட்குறது, இது ராசிக்கா லக்னத்திற்கா அப்படின்னு. இது முதன்மையாக லக்னத்துக்கு தான் நம்ம எடுக்கணும், ராசிக்கு கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இயல்பாகவே செவ்வாயோட உச்ச வீடுங்க அது. சரிங்களா? மகர லக்னக்காரங்க இருக்கிற இடமே தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கோவம் வந்ததுன்னா எங்கே தான் இருந்தான் இவன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். நான் இவனுக்கெல்லாம் கோவம் வரும்னு இத்தனை நாள் நான் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. சிலர் வந்து பேசவே மாட்டாங்க, எப்பயாவது ப்ளே பண்ணுவாங்க, நான் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் மகர லக்னக்காரர்கள். எதுலேயுமே துருத்துருன்னு இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடு. இவங்க எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த தாய் அடிமைகள் மாதிரி, அதாவது பாசத்துக்கு இவங்க அடிமை. எப்படி கடக லக்னம் வந்து பாசத்துக்கு அடிமையும், அதுக்கு அடுத்ததான் நீங்கள் சொல்லணும்னா இவங்க தான் கடக லக்னத்துக்கு அடுத்து இந்த மகர லக்னக்காரங்க பாசத்துக்கு ரொம்ப அடிமை, உறவுகளுக்காக ரொம்ப ஏங்குறவங்க இந்த மகர லக்னக்காரங்க தான். ஆனால் அது சனியின் வீடுங்கிறதுனால பெரும்பான்மையாக இவங்களுக்கு உறவுகளின் ஆதரவு பெருசாக கிடைக்காம போயிடுதுங்க. சரிங்களா? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு நல்லது சொல்ல போய் அடி வாங்குறது இவங்க தான். அதனால் மகர லக்னக்காரர்களுடைய பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது அவங்களுடைய வேகம். மகர லக்னக்காரங்களுடைய இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்கிறது அவங்களுடைய தன்னம்பிக்கை. சரிங்களா? இது ரெண்டுமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குணத்தின் அடிப்படையில் உறவுகள் பின்னாடி ஓடி ஓடி அடி வாங்கினாலும் அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உறவால் நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு, சரி அவங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணலாமான்னு அவங்களே கேள்வி கேட்பாங்க. பார்க்கும்போது நமக்கே டென்ஷன் ஆயிரும். அதான் பிரச்சனை பண்ணுறான்னு தெரியுது, அப்புறம் ஏன் அவன் பின்னாடி போகிறான் அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவில் தான் அவர்களுடைய உறவு நிலை இருக்கும். இவங்களை எத்தனை முறை உறவுகள் உதாசீனப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் அவங்க முன்னாடி போயிட்டு நின்று அசிங்கப்படுறதே இவங்களுக்கு வழக்கமாக இருக்கும். அப்போ மகர லக்னக்காரர்களுடைய பெரிய மைனஸ் இதுதான். தனக்கு முக்கியத்துவமும் தனக்கு மரியாதையும் கிடைக்காத இடத்துல அந்த இடத்த தவிர்த்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அதை பண்ணிட்டாலே மகர லக்னக்காரங்க நல்லா வந்துடலாம். சரிங்களா? பொதுவாக மகர லக்னம் அப்படிங்கும் பொழுது இந்த மகர லக்னக்காரங்க என்ன மாதிரியான தொழில்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். மகர லக்னக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அது சனியின் வீடு, சர்வீஸுக்கான ஒரு அற்புதமான வீடு. மேக்ஸிமம் இவங்க வந்து வேலை பார்க்குறத காட்டிலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கீழே இவங்க இருப்பாங்க. அதாவது இவங்க தான்ப்பா ரைட் ஹேண்ட், இவரை பிடிச்சா அவரை பார்த்துடலாம் அப்படிங்கிற அந்த அவரை பிடிச்சான்னு சொல்ல முடியாது, ஒரு பிஏமார்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு மிகப்பெரிய இடங்களில் வேலை செய்கிறது, அதாவது இவர் மிகப்பெரிய ஆளாக இருக்க மாட்டார், மிகப்பெரிய ஆட்களோட ரைட் ஹேண்டாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான வேலைகள் இவங்க செய்யலாம். அதேபோல் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவங்களுக்கு நல்லா வரும். உணவு சம்மந்தப்பட்ட எந்த விதமான காய்கறி, அரிசி வியாபாரம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் சூப்பராக வச்சு பண்ணலாம்.
இரும்பு, வண்டி வாகனம், மெஷினரிஸ் இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான எந்த தொழில் பண்ணுறதும் இவங்களுக்கு சிறப்பாக வரும். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த மகர லக்னக்காரங்களில் 100% பேர் வந்து நம்ம எதுக்கு எஃபர்ட் எடுக்கணும், நம்ம இன்னொருத்தங்க கீழே எஃபர்ட்லெஸ்ஸாக ஜாப் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான். அந்த தப்பி பிழைக்கிற ஒரு 10-20% மகர லக்னக்காரங்க தான் இந்த மாதிரியான நான் சொன்ன இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நல்ல ஒரு உயரங்களுக்கு வராங்க. ஸோ இது சார்ந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதே போல் இந்த குறிப்பாக அரசு துறையில் வந்து பாதுகாப்புத்துறை சம்மந்தமாக இந்த போலீஸ், மிலிட்ரி இது ரிலேட்டடாக போகிறவங்களும் மகர லக்னக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயினுடைய ஆளுமை மிக்க வீடு அதுதான். அது ஒரு நல்ல அமைப்பு. இவங்க சிறந்த நிர்வாகிகள். என்ன ஒன்று, சில நேரங்களில் அதை அழுத்தமாக பண்ண மாட்டாங்க. இது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம நிர்வாகம்னா மேஷத்தையும் சிம்மத்தையும் தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க பேசுகிறதே என்னடா தம்பி அப்படி தான் பேசுவாங்க. மகர லக்னக்காரங்க அண்ணே அது கொஞ்சம் செஞ்சிடுறீங்களா, யாராவது செய்வாங்களா? ஆனால் நல்ல நிர்வாகிகள், கொஞ்சம் பணிவான நிர்வாகிகள். அதனால் இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்கன்னா கொஞ்சம் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற பில்டப்பை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அதுலேயும் சூப்பராக வந்துடுவாங்க. சரிங்களா? இப்போ பொதுவாக மகர லக்னக்காரங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய சுற்றி இருக்கவங்க, அவங்க கூட வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய நண்பர்கள், இவங்க மூலமாக மகர லக்னக்காரங்களுக்கு ஒரு பலனும் பயனும் கிடைக்கும். அதாவது 2 விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாதை இல்லாத இடத்துல இந்த மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு ஐயா சொன்ன மாதிரி அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது. ஏன்னா இவங்க ரெஸ்பெக்ட் இழக்கிற இடமே, ஆமாம் இன்றைக்கி நம்ம திட்டினாலும் நாளைக்கு கூப்பிட்டோம்னா வந்துடுவாங்க அப்படின்னு நம்மள ஒரு கணக்குலேயே வச்சுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு முன்னாடி நம்ம சுய மரியாதையோடு வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவங்களால நமக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ நஷ்டம் நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இது ஒரு தலை சிறந்த அமைப்பு. அதே போல் மகர லக்னத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அது சனியின் வீடு, ஏற்கனவே சொன்ன மாதிரி. இந்த 2 கிரகங்களும் பார்த்திங்கன்னா உறவுகளால் தாங்க சிக்கல் வரும். அதாவது நீ இப்படி பண்ணுற, அதை பண்ணாதே. இவங்க வந்து சிறந்த அறிவுரை சொல்கிறவங்க. இந்த அறிவுரை சொல்கிறத நிறுத்திட்டாலே உறவுகள் இவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், மகர லக்ன அதுவும் குறிப்பாக இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்கள ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி அவருடைய வாழ்க்கை துணை இல்லை அவங்க கூட இருக்கிற நண்பர்கள், அவங்க கூட இருக்கிற உறவுகளுக்கு இதை இப்படி பண்ணேன், அதை அப்படி பண்ணேன், அதை இப்படி பண்ணேன், இந்த நேர்மையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய கொள்கைகள்லாம் அங்கே கொண்டு போய் திணிப்பாங்க. அப்படி திணிக்கிறத விட்டுட்டிங்கனாலே அந்த உறவுகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தம்பி வந்து பால் குடிக்கிற அப்படியா குடிப்பா, இதில் புரோட்டீன் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லணும். பால் வந்து நைட்டில் குடித்தா ஜீரணமாகாது அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா அது சிரமமாக போயிடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களால தான் மகர லக்னக்காரங்க பேரை கெடுத்துக்கிடுவாங்க. அதை மெயின்டைன் பண்ணிட்டாலே அந்த உறவுகள்கிட்ட இருந்து இவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? பொதுவாக மகர லக்னக்காரங்க அவங்க வாழ்க்கையிலே இவங்க கிட்ட மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? அப்படி இருக்காங்க அப்படின்னா அது யாருக்கிட்ட? சரி, அப்படி பெரிய அளவுலன்னு சொல்லிட முடியாது. ஆனால் தன் உடன் பிறப்புகளால் இவங்களுக்கு பெரும்பான்மையாக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். ஒருவேளை அது ஆகாத உடன்பிறப்பாக இருந்தால் நஷ்டங்கள் கூட ஏற்படலாம். சரிங்களா? நீங்கள் அண்ணன் தம்பியாக, அக்கா தங்கச்சியாக ஒன்றா போங்க, வாங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க. தொழில், பொருளாதாரம், முதலீடு அப்படின்னு வருகின்ற பொழுது அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்னு போயிடுறது நல்லது. இப்படி கம்பைண்டாக ஏதாவது பண்ணிங்கன்னா தன் உடன் பிறப்புகளோடு சங்கடங்கள் ஏற்படும். அப்போ இவங்க கவனமாக இருக்க வேண்டிய உறவுகளில் முக்கியமானது இதுதான். தொழில் விஷயங்களில் மட்டும் தகப்பனாரோட பேச்சுக்கு 1க்கு 2 முறை கேட்டு இறங்கணும். ஏன்னா தகப்பனாருடைய அமைப்பு எல்லாமே இவருக்கு முன்னேற்றத்தை தான் தரும். ஆனால் தொழில்னு வரும்போது மட்டும் பார்த்திங்கன்னா தகப்பனாரால் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் ஃப்ளைட் ஓட்டணும் அப்படிங்கிறது இவருடைய ஆர்வமாக இருக்கும். நான் வேணாம், உனக்கு 4 கார் வாங்கி தரேன், நீ இங்கேயே ஓனராக இருன்னு அப்பா இழுத்து பிடிச்சி இங்கே உட்கார வச்சுருவார். அப்பா நல்லதை நினச்சி தான் பண்ணுவா அப்படி. ஆனால் இவர் வேறு வழியே இல்லாமல் நெருக்கடியின் பேரில் தொழிலை சிறப்பாக கொண்டு வர முடியாமல் வேறு வழி இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போது அப்பா உறவு, உடன்பிறப்பு, இந்த 2 உறவுகிட்டையும் இவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த மகர லக்னக்காரங்களுக்கு எந்த தசா புத்தி வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் வரும்? முதன்மையான தசை அப்படின்னு சொல்லணும்னா சுக்கிர தசை. ராஜயோகாதிபதி. உனக்கு என்னப்பா சுக்கிரன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லா லக்னத்துக்கெல்லாம் பொருந்தாது. இப்போ மீன லக்னம்னா உனக்கு என்னப்பா சுக்கிரன் தசை நடக்குது, அடுத்து நீ பிச்சை தான் எடுக்க போகிற அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் மகர லக்னத்திற்கு பிச்சை எடுத்து நீ அடுத்த வருஷம் சுக்கிர தசை தொடங்கிடுது, நீ பிச்சை எடுக்கிறதுனால தங்கத்தட்டில் தான் எடுப்பா அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏன்னா மகர லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அடிப்படையில் 40% நன்மையை தராமல் நகரவே மாட்டாருங்க. ஒருவேளை சுக்கிரன் நல்ல இடத்துல அமர்ந்து நல்ல கிரகங்களின் சாரம் பெற்று அப்படின்னு ஒரு அற்புதமாக அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ராசாதி ராசனாக இருப்பா அப்படிங்க. சரிங்களா? முதன்மையாக சுக்கிரன், அதுக்கு அடுத்ததாக புதன் தசை, அதனை அடுத்ததாக சனி தசை, இறுதியாக தொழில் பொருளாதாரத்தில் மட்டும் செவ்வாய் தசை. இந்த 4 தசையுமே சூப்பர். இது எப்படின்னா சிறப்பு அப்படின்னு அந்த சிறப்போட பீக் இருக்கும் இல்லையா, வெயிலுங்கிறது பகல் முழுக்க தான் இருக்குது. ஆனால் அந்த 11 to 1:30 அந்த பீக் டைம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த தசைகளில் ரொம்ப பீக்கானது
இந்த 4 பேரில் ஒருவர் தசாநாதன், ஒருவர் புக்திநாதனாக வருகிற காலம். ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரதசையில் சனி புக்தி, சுக்கிரதசையில் புதன் புக்தி, சுக்கிரதசையில் செவ்வாய் புக்தி, சுக்கிரதசையில் சுக்கிர புக்தி. இதே காம்பினேஷன் நீங்கள் 4 கிரகங்களுக்கு அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிடுங்க. அவங்க கெட்ட இடத்துல அமர்ந்தால் கூட அவங்க வீட்டின் ஆதிபத்தியம் இயங்கிறோம். சரிங்களா? அந்த விதத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு மேலுக்கு வந்துடுவாங்க. ஒரு வேளை ஆமாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் சுக்கரதசை அப்படின்னு சொல்லி, எனக்கு சுக்கரதசை பெண்டலில் கழட்டுச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 8ல் போயிட்டு உத்திராட நட்சத்திரத்தில் அமர்ந்து சரியில்லாத அமைப்புகளில் போயிட்டு பாதிக்கப்படுகின்ற பொழுது தீமைகள் இருக்கும். ஏன்னா யோகதசை எல்லாருக்கும் யோகத்தை செஞ்சிருன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அமர்ற இடம் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. சரிங்களா? 40% இப்போ நான் சொன்ன தசைகள் எங்கிருந்தாலும் நன்மை. நல்ல இடங்கள் அமர்ந்து அது உயர்நிலை நன்மை. சரிங்களா? கெட்ட இடத்துல அமர்ந்தாலும் நன்மையை தந்து தான் தீமையை தருவார். கடனை தராருன்னா அந்த கடன் வாங்குற அளவுக்கு உங்களை உயர்த்தி விட்டது அந்த தசையாக தான் இருக்கும். சரிங்களா? ரோட்டில் போகிறவனுக்கு 10 லட்சம் யாரும் கடன் கொடுக்க மாட்டார். ஆனால் அவரே ஒரு வீட்டை கட்டியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு கடன் கொடுப்பாங்க. அப்போ அந்த வீடு அந்த தசையில் தான் அமைஞ்சிருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ இயல்பில் இந்த தசைகள் சிறப்பு. இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு, ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சில நஷ்டங்கள், இது எல்லாத்தையும் தருகின்ற தசா புத்தி அப்படின்னா அது என்னது? அதாவது குருதசை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம், அவரை மாதிரி ஒரு நல்லவர் இல்லைங்க அப்படின்னு. மகர லக்னக்காரங்களுக்கு அவரை மாதிரி ஒரு பாவி இல்லைங்க, வந்தாருங்க மகராசன் நல்லா இருந்தனுங்க, ராகு திசையில் உச்சத்தில் இருந்துங்க, இப்போ எங்கே இருக்கீங்க? உச்சத்தை எட்டி அப்படி பார்க்குற இடத்துல தானே எனக்கு கீழே தள்ளிட்டு போயிட்டாருங்க. என்னங்க பண்ணீங்க? தொழிலில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணேன், ராகு திசையில் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். குருதசை வரும்போது குரு தனக்காரகன், இவர் எல்லாம் தொழில் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துருங்கன்னு சொன்னாங்க. கொண்டு போய் தொழிலில் போட்ட 3-12 குடையவர் மொத்தத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. தொழில் பொருளாதாரம் சார்ந்து கடுமையான பின்னடைவை தருகிற தசை குருதசை. ஏன்னா அவருடைய 2 பாவகமே இந்த லக்னத்திற்கு ஆதிபத்திய சிறப்பு கிடையாது. சரிங்களா? 3ஆம் இடம்ங்கிறதும் நம்மளுடைய சொத்துக்களுக்கு விரயம், நம்மளுடைய நகநட்டுக்களுக்கு விரயம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நகையை கொண்டு போய் அடமான வச்சு கடன் அடைச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசா போய்கிட்டு இருக்கும். கையில் இருந்த சொத்துக்களை விற்று கடன் அடைச்சிருப்பாங்க. 3-12 சம்மந்தப்பட்டு தசை போயிட்டு இருக்கும். இந்த 2 ஆதிபத்தியும் குரு கனெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த தசை ரொம்ப பேட். அதுக்கு அடுத்து தான் அஷ்டமாதிபதி சூரியன். சரிங்களா? அவர் பங்குக்கு அவர் ஒரு பக்கம் தசை நடத்தினார்னா அவர் கொஞ்சம் சில பல வேலைகளை பார்த்துட்டு போயிடுவார். ஸோ குரு தசையில் சூரிய புக்தி, சூரிய தசையில் குரு புக்தி, இந்த பீரியட் வெரி வெரி பேட். சரிங்களா? அதே குரு தசையில் புதன் புக்தி ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும். ஏன்னா அவர் 6 குடையவனும் ஆகிறார். ஒரு வேளை இந்த குரு தசையிலையோ சூரிய தசையிலையோ சொந்த மண்ணை விட்டு வெளியூர் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய தொந்தரவுகள் இல்லாமல் தப்பிச்சுக்கிடலாம். ஏங்க நீங்கள் வெளியூர் போக சொன்னீங்க, நான் அங்கே போய்ட்டு தொழில் ஆரம்பித்தேன், அப்போவும் நாசமாக தான் போவாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிடணும். வெளியிடங்கள் போகிறதும் தொழில் பண்ணாமல் வேலை பார்க்குறதும் இந்த குருதசைக்கு தலை சிறந்த பரிகாரம். சரிங்களா? அதாவது இவர் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருப்பார். ஏங்க எங்கள் ஓனரு 10 வீடு வாங்கிட்டார், ஏன் உழைப்பு தாங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் போய்ட்டு தொழில் பண்ணிங்கன்னா நஷ்டம் தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அமைப்பு இல்லை. புரியுதுங்களா? அதனால் குருதசையும் சூரிய தசையும் ரொம்ப கவனமாக இருக்குது. பொதுவாக மகர லக்னத்தில் பிறந்தவங்க எந்தெந்த ராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி மேல் வெற்றியை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா மிதுன ராசியும் அந்த மிதுனத்தின் திரிகோண ராசிகளான, இப்போ உதாரணத்துக்கு மிதுன ராசியில் அவர் எந்த நட்சத்திரத்தில் வேணுனாலும் பிறக்கட்டும், அவரோட பருவ வயதில் வந்து புதன் தசையும் சனி தசையும் அவர் எதிர்கொண்டுருவார். அப்போ அது மிக சிறப்பான ஒரு நிலை. அதே போல் தான் துலாம் ராசியில் பிறந்தாலும், அதே போல் தான் கும்ப ராசியில் பிறந்தாலும். ஸோ மிதுனத்தின் திரிகோணமான துலாம் கும்பம், இந்த ராசிகளை அவர் ஜென்ம ராசியை கொண்டு பிறக்கும்போது அது முதல் நிலை சிறப்பு. சரிங்களா? அதே போல் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்போ மற்ற ராசிகளில் பிறக்கிறது நன்மை கிடையாதுன்னா நம்ம நன்மை தான். இந்த வீடுகளில் பிறந்தாங்க, இந்த வீடுகளை தன் ராசியாக கொண்டு பிறந்தாங்கன்னா அந்த ஒரு 25-30 வயசுலேருந்து அந்த பருவத்தில் சனி தசையும் புதன் தசையும் அவங்களுக்கு நடக்கும். அதனால் அது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. சரிங்களா? எந்த பீரியடில் அவங்க பிறந்தாங்கன்னா ரொம்ப தொந்தரவுகளை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த மிதுனத்திற்கு முன்னாடி வீட்டில் ரிஷபத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கடுமையான பின்னடைவுகளை தரும். ஏன்னா பருவத்தில் அவங்க குருதசையை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ரிஷபத்தில் பிறப்பது, அதனை அடுத்ததாக கன்னியில் பிறப்பது, அதனை அடுத்ததாக மகர ராசியில் பிறப்பது. ஒருவர் மகர லக்னம் மகர ராசியிலேயே பிறக்கிறாருன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ராகு திசை குருதசையை தன் பருவத்தில் எதிர்கொள்வார். அப்போ அது கொஞ்சம் பின்னடைவை தரும். அப்போ இந்த 3 ராசிகளில் அப்போ பிறந்துட்டா என்ன பண்ணுறது? பிறந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது, எதிர்கொண்டு தான் ஆகணும். இடையில் வருகின்ற தசையில் இப்போ குருதசையை சொன்னோம், எப்படி சொல்லுதுங்க, கடுமையான பின்னடைவை தரும்னு. அவர் போய் நல்ல இடங்கள் அமர்ந்தார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதை சமாளிக்கிற பலத்தோடு அவர் வளருவார். ஏன்னா இங்கே நம்ம சொல்கிறது எல்லாமே 40%, மீதி இருக்கிற 60% அவர் எங்கே இருக்கிறார், அவர் யாரோடு இருக்கிறார், யாரின் சாரம் பெற்றிருக்கிறார், யாரின் பார்வையை பெற்றிருக்கிறார், என்ன பலத்தோடு இருக்கிறார்னா 60% பெண்டிங் இருக்குது. அது அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும். சரிங்களா?
ஸோ இந்த அமைப்புகள் இந்த ராசிகளில் பிறந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். பொதுவாக இப்போ மகர லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னீங்க சனியை வந்து அதிபதியாக கொண்ட ஒரு இது அப்படின்னு சொல்லி, பொதுவாக இந்த மகர லக்னக்காரங்க எந்த கடவுளை இறுக பற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாதிரி அனுகூலம் கிடைக்கும். எந்த விதமான அம்பாள் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடும் இவங்களுக்கு சிறப்பு. அந்த தெய்வத்தில் சாந்த சுரூபமாக இருக்கணும். அந்த தெய்வம் ஒரு காமாட்சி, மீனாட்சி, அடேங்கப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தாயார் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சாந்தமான எந்த அம்பாளையும் வழிபாடு செய்கிறது நல்லது. நம்ம அந்த பக்கம் போகிறது இல்லைங்க, நம்ம கொஞ்சம் வைணவங்க, நம்ம இதை தாண்டி போக மாட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி தாயார் வழிபாடு, சரிங்களா? இல்லை ஒரு சிலர் அதுவும் தாண்டி போக மாட்டாங்கன்னா உங்கள் கிராமங்கள் இருக்கிற சாந்தமான கிராம தேவதைகள், ஆக மொத்தத்தில் பெண்களை வழிபாடு செய்யணும். அந்த தெய்வம் சாந்த தெய்வமாக இருக்கணும். அந்த தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. பொதுவாக மகர லக்னக்காரங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் சிறப்பாக இருக்கும், அவங்க யார்கிட்ட வந்து கவனமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் வந்து அனுகூலத்தையும் அவங்க வேணுங்கிற அருளையும் பெற்றுத்தருகின்ற தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை இன்றைக்கி நீங்கள் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி. செங்கத்தில் வாழ்விடும் மாரியம்மா, என் ஆதாரமே நீதானம்மா, என் துன்பத்தை தீர்த்திட வாடியம்மா, அண்டம் முழுவதும் காப்பவளே அன்னபூரணி நீலியம்மா, நன்றி கூறிய நான் தொழுவேன் நாகதேவிய வாடியம்மா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான் சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.